உங்களுக்கு எரெக்ஷனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சீக்ரெட்டாக சொல்கிறேன், இந்த 5 ஃபுட்டை உங்கள் டயட்டில் மறக்காமல் சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட், வாட்டர்மெலன். ஒரு நாளைக்கு 1 to 2 cups ஆஃப் வாட்டர்மெலன் ஆஃப்டர்நூன் ஸ்நாக்காக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதில் அதிகமான லெவல் சிட்ருலன் இருக்கிறதுனால உங்களோட எரெக்ஷன்ஸ் ஹார்டராக ஆகுது. செகண்ட், பீட்ரூட் ஜூஸ். ஒரு நாளைக்கு 200 ml ஆஃப் பீட்ரூட் ஜூஸ் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வரதுனால உங்களோட பீனஸ்க்கு பிளட் ஃப்ளோ அதிகமாகி எரெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது. தேர்ட், பூண்டு. ஒரு நாளைக்கு 2 பல்லு பூண்டு பச்சையாக எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் பிளட் ஃப்ளோ அதிகமாகி உங்கள் எரெக்ஷன்ஸ்லாம் ராக் ஹார்டாக மாறிடும். 4, வெந்தயம். 1 டீஸ்பூன் ஆஃப் வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா 30 நாளையில் உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் எரெக்ஷன்ஸும் ஸ்ட்ராங்கராக மாறிடும். 5, கீரை. ஒரு நாளைக்கு 2 கப் ஆஃப் கீரை சாப்பிட்டு வரதுனால அதில் இருக்க மெக்னீஷியம் அண்ட் ஃபோலேட் டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸை இம்ப்ரூவ் ஆகுது. இதனால் உங்களோட எரெக்ஷன்ஸும் ராக் ஹார்டாக மாறிடுது. இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜானி சென்ஸ்க்கே டஃப் கொடுக்குற லெவலுக்கு மாறிடுவார்.